எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. எங்க அக்கா வீட்டுக்காரனை அடிச்சு கொண்டு விட்டாங்க. ஒரு நாய்க்கு போடுற சோத்தை போட்டுருந்தா கூட எங்க அக்கா உயிர் பொழைச்சிருக்கோம். ஒரு எங்க மாமா போதுங்க, எங்க மாமா குடிப்பாரு. கையில சூடு வச்சிருக்கிறாரு, கையில எல்லாம் சூடு வச்சுக்கிறாரு. 2 மணி நேரமா ஒரு ஆம்புலன்ஸ் 108 ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வரதுக்கு கோரிமேட்ல மெயின் ஏரியால வரதுக்கு இவ்வளவு நேரம். மேயர் அப்ஸ்காண்ட், மேயர் பொண்டாட்டி அப்ஸ்காண்ட், அவங்க பையன் சுதர்சன் அப்ஸ்காண்ட். எங்க போனாங்க? எங்க அக்கா செத்து போய் கிடக்குற, அவ எங்க போனாரு? தலைவலிக்கு மாத்திரை வாங்கினாலும் கடனுக்குத்தான் வாங்குவாங்க. ஒருவேளை சோறு கூட போட மாட்டாங்க. பெத்த பிள்ளைகிட்ட கூட பேச விடல. அடிப்பாங்க, சூடு வைப்பாங்க என கேட்கும் போதே நடுநடுங்க வைக்கும் இத்தனை புகார்களும் சேலம் மேயர் குடும்பம் மீதுதான் எழுந்திருக்கிறது. சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரனின் மகன் சுதர்ஷன் பாபுவுக்கும் சுதா என்ற பெண்ணுக்கும் 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. சுதர்ஷன் பாபு சுதா தம்பதிக்கு ஒரு மகள் இருக்கும் நிலையில் அவர் ஏற்காட்டில் தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் புதன்கிழமை காலை சுதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி சுதர்ஷன் பாபுவிடமிருந்து சுதாவின் குடும்பத்தினருக்கு அழைப்பு வந்தது. தொடர்ந்து அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற போது வேறு மருத்துவமனைக்கு மாற்ற அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சுதாவின் குடும்பத்தினர் வந்து பார்க்கும் போதே அவர் பேச்சு மூச்சின்றி கிடந்ததாக கூறப்படும் நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மேயரின் மருமகள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் அடுக்கடுக்காக புகார் கூறி அதிர வைத்துள்ளனர். பெற்ற மகளிடம் கூட பேசவிடாமல் சுதாவை துன்புறுத்தி வைத்திருந்ததாக குற்றம் சாட்டியதோடு சாப்பாடு கொடுக்காமல், பணம் கொடுக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி டார்ச்சர் செய்ததாக கூறினர். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. எங்க அக்கா வீட்டுக்காரனை அடிச்சு கொண்டு விட்டாங்க. ஒரு நாய்க்கு போடுற சோத்தை போட்டுருந்தா கூட எங்க அக்கா உயிர் பொழைச்சிருக்கோம். ஒத்த சொட்டு ரத்தம் இல்லைங்க எங்க அக்காளுக்கு. இப்ப ஒண்ணுமே ரத்தம் இல்ல, பிரஷர் சுகர் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சொட்டு ரத்தம் இல்லைங்க. ஒரு இட்லி வாங்கினா கூட நாய்க்கு தான் போடுவேன், எங்க அக்காளுக்கு போட மாட்டாருங்க. 4 வருஷமா அவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாருங்க எங்க அக்கால. எங்க அக்காலையும் வீட்டுல எங்க கிட்ட எதுவுமே சொல்றது இல்லைங்க. போன வாரம் கூட நான் போய் எல்லாமே எங்க அக்காளுக்கு என்ன அது அழுந்துகிட்டு சொல்ல எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்ல அப்படின்னு. நான் எல்லாம் தயிர்ல இருந்து காய்கறில இருந்து எல்லாம் வாங்கி கொடுப்போங்க. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான மேயரின் மகன் சுதர்ஷன் பாபு தினமும் அடிப்பது, சூடு வைப்பது வாடிக்கையாகவே வைத்திருந்ததாக இன்னும் அதிர்ச்சி கிளப்பியதோடு சோறு கொடுக்காமல் பட்டினி போட்டு சாகடித்து விட்டதாக ஆவேசமாகினர். எங்க மாமா போதுங்க, எங்க மாமா குடிப்பாரு, எல்லாம் குடிப்பாரு. எங்க அக்கால அனாமத்தை அடிச்சு கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு மேயர் வீட்டுல இருந்து யாருமே வர கிடையாது. கையில சூடு வச்சிருக்கிறாரு, கையில எல்லாம் சூடு வச்சுக்கிறாரு, கையில சூடு வச்சுக்கிறாரு. எல்லாம் ஆம்புலன்ஸ் கொண்டு வரும்போது காலையிலே நொறையா வாயில தள்ளிச்சுங்க. இறப்பல சந்தேகம் இருக்குதுங்க. அடிச்சு கொண்டு அவர் கிளம்பிட்டாரு. செவ்வாய்க்கிழமை இரவு சாப்பிடாமலேயே தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்ட சுதா காலையில் மயக்கத்தில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லும் போதே சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வேறு மருத்துவமனைக்கு மாற்றாமல் 2 மணி நேரத்துக்கு மேலாக காலம் தாழ்த்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. சுதாவை மேயரின் மகள்தான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் எனவும் 108 ஆம்புலன்ஸ் வர தாமதமான நிலையில் தனியார் ஆம்புலன்ஸுக்கு கூட அழைக்காமல் பணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்ததாகவும் அடுக்கடுக்காக புகார் கூறப்படுகிறது. காலையில வந்து உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லி போன் பண்ணிருக்காங்க. போன் பண்ணிட்டு அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. எங்க போனாருன்னு தெரியல. சுதர்சன் பாபு எங்க போனாருன்னு தெரியல. மாமியார் எதுவும் கண்டுக்கல. அந்த பிள்ளைய வந்து ஆரம்ப சுகாதாரத்தில் சேர்த்திருக்கிறாங்க. சேர்த்ததுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சுதர்சன் பாபுவோட அக்கா வந்து அங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு கூட்டு போனா அதுக்கு பணம் நீங்க தரீங்களா? அந்த பிள்ளை உயிரோட தான் இருந்தது. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் ஒரு எமர்ஜென்சி மெடிசன் கொடுத்து எல்லாரும் காப்பாத்திருப்போம். எங்க அக்காவை நாங்க உயிரோட பாத்துருப்போம். 2 மணி நேரமா ஒரு ஆம்புலன்ஸ் 108 ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வரதுக்கு கோரிமேட்ல மெயின் ஏரியால வரதுக்கு இவ்வளவு நேரம். மேயர் அப்ஸ்காண்ட், மேயர் பொண்டாட்டி அப்ஸ்காண்ட், அவங்க பையன் சுதர்சன் அப்ஸ்காண்ட். எங்க போனாங்க? எங்க அக்கா செத்து போய் கிடக்குற, அவ எங்க போனாரு? மனைவி மருத்துவமனையில் இறந்து கிடக்கும் நிலையில் மேயரின் மகன் சுதர்ஷன் பாபு சென்னைக்கு ஓடிவிட்டதாக கூறிய குடும்பத்தினர் மேயர் வீட்டுக்கு மருமகளாக சென்றாலும் மாத்திரை வாங்கவோ மளிகை சாமான் வாங்கவோ
100 ரூபாய் கொடு 200 ரூபாய் கொடு என சுதா தங்களிடம்தான் வாங்கிக் கொள்வார் என வேதனையை கொட்டி தீர்த்து கொந்தளித்தனர். ஒரு மருந்து மாத்திரை வாங்குறது கூட காசு தரது கிடையாது. எதா இருந்தாலும் எங்களுக்கு தான் போன் பண்ணி கேட்டுப்பா 100 ரூபா கொடு 50 ரூபா கொடு. இல்ல பக்கத்துல பின்னாடி கடையில ஒரு மருந்து மாத்திரை கடனா வாங்கினா அவங்களுக்கு அவமரியாதையா இருக்குதான், கௌரவ குறைச்சலா இருக்குதான். அந்த 100 ரூபா பக்கத்துல கடன் வாங்கி சாப்பிடுறது மரியாதையா குறைச்சலா இருக்குதான், அவமானமா இருக்குதான். அது சோறு தண்ணி இல்லாம எங்க அக்கா செத்து போய் கிடக்குறான். வாரா வாரம் காய்கறி மளிகை பொருட்கள் எல்லாம் தாம் தான் வாங்கி கொடுப்பேன் என கண்ணீர் வடித்த சுதாவின் தம்பி பல நாள் சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்தே தனது அக்கா உயிரிழந்து விட்டதாக ஆதங்கப்பட்டார். தனது அக்காவின் உயிரிழப்புக்கு கணவன் சுதர்ஷன் பாபுதான் காரணம் என்றதோடு அவருக்கு நிறைய பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது எனவும் திடுக்கிடும் புகார்களை முன்வைத்தார். போன வாரம் கூட நான் போய் எங்க அக்காளுக்கு தயிர் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கி கொடு அப்படின்னு போன வாரம் கூட போய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேங்க. கேட்டா 10 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சித்திரவாதைங்க. அவர் சைடில் வச்சுட்டு இருக்கிறாரு. வச்சிருந்து எங்க அக்கால அப்படி அந்த பிள்ளை எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்ல, சைடில் வச்சுக்கிட்டு இருந்து எங்க அக்கால அவ்வளவு சித்திரவாதை பண்றாருங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் முறையாக கவனிக்காமல் இருந்ததோடு சாப்பாடு கூட கொடுக்காமல் டார்ச்சர் செய்ததாக கூறிய புகார்களை வரிசையாக அடுக்கும் குடும்பத்தினர் இறந்து கிடக்கும் மனைவியை பார்க்க மேயரின் மகன் சுதர்ஷன் பாபு வராத போதே சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. ஆனால் குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ள சேலம் மேயர் ராமச்சந்திரன் மருமகள் சுதாவுக்கு புகையிலை போடும் பழக்கம் இருந்தது எனவும் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நிலையில் புகையிலை பழக்கத்தையும் விடாததால் உடல்நிலை மோசமாகிவிட்டதாக விளக்கமளித்துள்ளார். மேலும் மருமகள் மரணம் தொடர்பாக அனைத்து விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் மேயர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சுதாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ள நிலையில் மரணத்திற்கான காரணம் அறிக்கை வந்த பிறகுதான் தெரிய வரும். இந்த நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.